Hello students, welcome back to our channel Maths with V Squared. So, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது Decoding Pure Maths Final Paper. ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முதல் எங்களுக்கு அந்த எக்ஸாம் என்ன மாடலில் வரும், அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், அதில் எப்படி மார்க்ஸ் அலோகேஷன்ஸ் இருக்கும், என்னென்ன சாப்டர் எடுத்தால் எப்படி நாங்கள் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம் அப்படி என்று ஒரு ஐடியா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சரியான முறையில் எங்களுக்கு எக்ஸாமுக்காக பிளான் பண்ணி ஒரு பெஸ்ட் அவுட்கம்மை பெறலாம். ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். ஃபஸ்ட் இயருக்கு தான் யூஸ்ஃபுல், செகண்ட் இயருக்கு தான் யூஸ்ஃபுல் அப்படி என்று இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, செகண்ட் இயராக இருந்தாலும் சரி, கடைசியாக எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஸோ நீங்கள் எந்த இயரில் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான முறையில் ரெடியாக போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம். ஸோ இதுதான் பார்ட் 1 பேப்பரோட மாடல். பார்ட் 1 பேப்பர்னு சொல்கிறது நாங்கள் பியூர் மேத்ஸை தான் நாங்கள் பார்ட் 1ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட் 1ல் 2 வகையான பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் ஏ, அடுத்தது பார்ட் பின்னு சொல்லி. பார்ட் ஏக்குள்ளே எங்களுக்கு என்ன வரப்போகுது, 10 ஸ்ட்ரக்சர் வர போகிறாங்க. அதே நேரம் பார்ட் பிக்குள்ளே 7 எஸ்ஸே இருக்க போகுது. அந்த 7 எஸ்ஸேயில் நாங்கள் செய்ய வேண்டியது பார்த்தோம்னு சொன்னால் 5 எஸ்ஸே தான் நாங்கள் சாய்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. 2 எஸ்ஸே நீங்கள் விடலாம். ஸோ இப்போ 10 ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது எங்களுக்கு. அதே மாதிரி என்ன இருக்க போகுது, 5 எஸ்ஸே நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் பியூர் மேத்ஸ் பேப்பரில். ஸோ இதுக்கான மார்க்ஸ் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 25 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 25 மார்க்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு. ஆக எங்களுக்கு 10 ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஸோ மொத்தமாக எங்களுக்கு 250 மார்க்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எங்களுக்கு கிடைக்க போகுது. எஸ்ஏக்கு பார்த்தோம்னு சொன்னால் நார்மலாக ஒரு எஸ்ஏக்கு 150 மார்க்ஸ் இருக்க போகுது. ஸோ 5 எஸ்ஏ நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அப்போ 5 எஸ்ஏக்கு எங்களுக்கு 750 மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஸோ டோட்டலாக 1000 மார்க்ஸுக்கு என்ன செய்வாங்க, எக்ஸாம் பேப்பர், அதாவது பியூர் மட்டும் 1000 மார்க்ஸுக்கு போடுற மாதிரி இருக்கும். சரிதானே? 1000க்கு எவ்வளவு என்றதான் பியூர்ட இதாக இருக்கும். ஸோ இதுதான் நார்மலாக ஒரு பேப்பர் மாடல் எப்படி இருக்குமென்றது ஒரு ஐடியா. ஸோ இதுக்காக நான் உங்களுக்கு 2022 பேட்சுக்குரிய பேப்பரை எடுத்திருக்கேன். இதிலிருந்து எப்படி பேப்பர் மாடல் ஒன்று இருக்குன்ற ஒரு ஐடியாவை சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019க்கு பிறகு அதுதான் எங்களுடைய நியூ சிலபஸ். அதுக்கு பிறகு மாடல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த செக்ஷனுக்குள்ள இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி இருந்தால் அது தொடர்ந்து அந்த செக்ஷனுக்குள்ள தான் வந்திருக்குமே நேமா. ஸோ இது எந்தெந்த செக்ஷனுக்குள்ள வருதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் பேப்பரை செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வரும். ஸோ நான் போகிறேன். எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் 10 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் எங்களுக்கு முதலாவது ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு சொன்னால் கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி, இதுதான் அந்த கேள்வி. ஸோ இது எந்த செக்ஷனுக்குள்ள வருதுன்னு சொன்னால் கணித தொகுத்தறிவுன்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டருக்குள்ள எங்களுக்கு முதலாவது ஸ்ட்ரக்சர் தொடர்ந்து கொண்டிருக்கு. 2வது ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு சொன்னால் மட்டு சமநிலை அல்லது மட்டு சமநிலைக்குள்ள தான் 2019ல இருந்து கடைசியாக 2023 பேட்ச் 24 பேட்சுக்கும் இப்போ நடந்துட்டு அந்த அவ்வளவு பேட்சுக்குமே 2வது ஸ்ட்ரக்சர் கேள்வி சமநிலை அல்லது மட்டு சமநிலை என்று சொல்ற சாப்டருக்குள்ள இருந்து நார்மலாக கொண்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 3வது ஸ்ட்ரக்சர் சிக்கல் எண்கள்லையும் ஆகன் வரைபடம். சிக்கல் எண்களில் வர ஒரு சாப்டர் தான் ஆகன் வரைபடம். அந்த ஆகன் வரைபடத்துல தான் 3வது ஸ்ட்ரக்சர் பல வருஷமா கொண்டிருக்கு. அதே மாதிரி 4வது ஸ்ட்ரக்சர் என்ன செக்ஷனுக்குள்ள வருதுன்னு பார்த்தோம்னு சொன்னா ஈருறுப்பு விரிவு அல்லது ஈருறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். இந்த சாப்டருக்குள்ள தான் 4வது ஸ்ட்ரக்சர் நார்மலா கொண்டிருக்கு.
ரைட். அஞ்சாவது ஸ்ட்ரக்சர் வாரது கால்குலஸ் பார்ட். அதுலயும் வந்து லிமிட்ஸ்ல தான் வந்து அஞ்சாவது ஸ்ட்ரக்சர் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. அதாவது 2019க்கு பிறகு வந்து அஞ்சாவது ஸ்ட்ரக்சர்னு சொன்னா அது லிமிட்ஸுக்குரிய கேள்வியா தான் இருக்கு. அதே மாதிரி ஆறாவது கேள்வியும் ஒரு கால்குலஸ் கேள்வி. அதாவது வந்து இது வந்து தொகையீட்டின் பிரயோகம், அதாவது தொகையீடுக்குள்ள வந்து தொகையீட்டின் பிரயோகம் கிராஃபை வச்சு கொண்டு செய்யற மாதிரி இந்த கேள்வி வருது. அநேகமா வந்து கிராஃபை வச்சு கொண்டு செய்யற மாதிரி தான் தொகையீட்டின் பிரயோகம் கேள்வி வருது. சில வழி வந்து கிராஃப் இல்லாமலும் வந்து அந்த கேள்வியை வந்து போட்டிருக்காங்க. நீங்க பேப்பரை வந்து எல்லா 2019ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா 7வது ஸ்ட்ரக்சர் வாரது வந்து அதுவும் கால்குலஸ் வகையீடு. இது வந்து வகையீட்டின் பிரயோகத்துல இருந்து வந்து வருது. வகையீட்டுக்குள்ள வகையீட்டின் பிரயோகத்துல இருந்து வந்து என்ன வருது, 7வது ஸ்ட்ரக்சர் வருது. 8வது ஸ்ட்ரக்சர் வந்து நேர்கோடு என்ற சாப்டர்ல இருந்து வருது. அதே மாதிரி 9வது ஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு வாரது வந்து வட்டம் என்ற சாப்டர்ல இருந்து 9வது ஸ்ட்ரக்சர் வருது. 10வது ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு சொன்னா ட்ரிக்னாமெட்ரில இருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அப்ப மொத்தம் வந்து 10 ஸ்ட்ரக்சருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கணித தொகுத்தறிவு முறைன்னு சொன்னா அது கணித தொகுத்தறிவுல தான் வந்து தொடர்ந்து இந்த 2019 வந்து கொண்டிருக்கு. அப்படி 10 ஸ்ட்ரக்சருமே வந்து இந்த கொஸ்டின் வந்து இந்த செக்ஷன் தானு சொன்னா அதுல வந்து எந்த மாற்றமும் வந்து இது வரைக்கும் வரல. ஸோ நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐடியா எடுத்து படிக்கிறது வந்து பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படியே வந்து எஸ்ஏ பாட்டுக்கு போவோம். எஸ்ஏல பார்த்தோம்னு சொன்னா 7 எஸ்ஏ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல நாங்க 5 சாய்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ 11வது எஸ்ஏ பார்ப்போம். 11வது எஸ்ஏல ஏ பார்ட் பி பார்ட்னு சொல்லி 2 வகையான இது இருக்கும். ஏ பார்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா என்னத்துக்குள்ள வரும், இருபடி சமன்பாடு, அதாவது இருபடி சமன்பாடு வச்சு மூலங்கள் சம்பந்தமான கேள்வியாக வந்து ஏ பார்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிதானே. பி பார்ட் வந்து நார்மலா வந்து மீதி தேற்றமும் காரணி தேற்றமும் சம்பந்தப்படுத்தி தான் வந்து 11வது கேள்வியிட பி பார்ட் வந்து நார்மலா இருக்கு. சரிதானே. அடுத்தது 12வது எஸ்ஏ பார்ப்போம். 12வது எஸ்ஏல வந்து அதுலயும் ஏ பார்ட் பி பார்ட் என்ற 2 வகையான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏ பார்ட் வந்து பொதுவா வந்து வரிசை மாற்றமும் சேர்மானத்துக்குள்ளேயும் வரும். பி பார்ட் வந்து தொடர்களுக்குள்ள வந்திருக்கு. சில 1-2 வருஷங்கள்ல வந்து இந்த தொடர்களுக்கு பதிலாக வந்து ஈருறுப்பு கோவையும் வந்து வந்திருக்கு. அப்ப நாங்க 12வது கேள்வியில வரிசை மாற்றம் சேர்மானம் தொடர்கள் ஈருறுப்பு விரிவு இந்த 3ஐயுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா 13வது கேள்வி. இதுல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் 2. அதுல வந்து ஏ பார்ட் வந்து என்னத்துக்குள்ள வரப்போகுதுன்னு சொன்னா தாயங்கள், அதாவது மேட்ரிக்ஸ் தாயங்களுக்குள்ள வந்து ஏ பார்ட் வரப்போகுது. பி பார்ட்டும் சி பார்ட்டும் சேர்த்து சிக்கலனா வரப்போகுது. பி பார்ட்டும் சி பார்ட்டும் சேர்த்து சிக்கலனுக்குள்ள வரப்போகுது. அப்ப 13ல ஏ பார்ட் வந்து தாயங்கள், பி பார்ட் சி பார்ட் வந்து சிக்கலனா இருக்க போகுது. இதுக்கு மொத்தமா சேர்த்து 150. இப்ப ஏ பார்ட்டுக்கு வந்து 75, பி பார்ட்டுக்கு சி பார்ட்டுக்கும் சேர்த்து 75 வரும். சில வேளையில வந்து 80-70 அல்லது 90-60 சொல்ற கம்பினேஷன்லயும் சில நேரங்கள்ல வந்திருக்கு. சரி, அப்படியே வந்து நாங்க அடுத்தது பார்க்க போறது என்ன, 14வது கேள்வி. 14வது கேள்வியிலையும் வந்து ஏ பார்ட் பி பார்ட் இருக்கு. ஏ பார்ட்டும் பி பார்ட்டும் சேர்த்து வகையிடும் வகையீட்டின் பிரயோகம். சரிதானே. ஏ பார்ட் வந்து ஒரு கிராஃப் கேள்வியாக இருக்கும். பி பார்ட் வந்து மாற்றீடு வகையீட்டின் பிரயோகத்துல வந்து வந்திருக்கு. சரிதானே. அடுத்தது வந்து 15வது கேள்வி முழுக்க வந்து தொகையீடுல இருந்து வரும். தொகையீடு தான் வந்து ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் 150 மார்க்ஸுக்கு வந்து தொகையீடு தான் இருக்கு. 16வது கேள்வியில வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து என்னத்துல இதுலயும் நேர்கோடுலையும் அடுத்து, அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து நேர்கோடுலையும் அடுத்த பார்ட்ஸ் வந்து வட்டத்திலையும் இருக்கு. ஸோ நேர்கோடும் வட்டமும் சேர்த்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது, 16வது கேள்வி வந்து நேர்கோடும் வட்டமும் சேர்த்த மாதிரி வரப்போகுது. 14வது கேள்வி வந்து முழுக்க ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் இதுல இருக்கு. சில வேளை ஏ பார்ட்டும் பி பார்ட்டும் மட்டும் இருக்கும். அப்படி மாறி மாறி வரும். 14வது கேள்வி என்ன செய்யும், முழுக்க இதுலதான் ட்ரிக்னாமெட்ரில தான் இருக்கும். சரிதானே. இதுதான் வந்து என்ன நார்மலா வந்து ஒரு பேப்பர் மாடல்.
சரி, இப்ப பாப்போம் என்னென்ன செக்ஷனுக்கு எப்படி எப்படி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் என்னென்ன கொஷனை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சோம்னா எப்படி எப்படி மார்க்ஸ் கெயின் பண்ணலாம்னு ஒரு சம்மரி பார்ப்போம். ட்ரிக்னோமெட்ரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ட்ரிக்னோமெட்ரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ அதுக்கு உங்களுக்கு 25 மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு எஸ்ஏ இருக்கும். அந்த எஸ்ஏ செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 150 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ டோட்டலாக ட்ரிக்னோமெட்ரி இந்த செக்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்குமென்னு சொன்னால் 1000க்கு வந்து 1000க்கு 175 மார்க்ஸ் வந்து உங்களால் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் கேல்குலஸ்ன்னு சொன்னால் நுண்கணிதம், இதுக்குள்ள வகையீடு தொகையீடு அதே மாதிரி எல்லைகள் மூணுமே வரும். இப்போ வகையீடு தொகையீடு எல்லைகள் மூணும் சேர்த்து 3 ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு இருக்கு 10ல். இப்போ 3 ஸ்ட்ரக்சருக்கும் சேர்த்து எங்களுக்கு 75 மார்க்ஸ் வரப்போகுது. அங்கால 2 எஸ்ஏ, வகையீடுல ஒரு எஸ்ஏ இருக்கு, தொகையீடுல ஒரு எஸ்ஏ இருக்கு. அப்போ அது ரெண்டுக்கும் சேர்த்து அதில் நேம் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா 300 மார்க்ஸ் வரப்போகுது. அப்போ மொத்தமாக வந்து 375 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி சிக்கலன்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஹாஃப் எஸ்ஏ இருக்கு. அப்போ டோட்டல் எங்களுக்கு வந்து 100 மார்க்ஸுக்கு வந்து 1000க்கு 100 மார்க்ஸுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கு. அதே மாதிரி நேர்கோடும் வட்டத்திலையும் பார்த்தோம்னு சொன்னா 2 ஸ்ட்ரக்சர், நேர்கோடுல ஒரு ஸ்ட்ரக்சர் வட்டத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் சேர்த்து 50 மார்க்ஸ் கிடைக்கும். ரெண்டும் சேர்த்து எங்களுக்கு ஒரு எஸ்ஏ தான் இருக்கு. அப்ப அதை சூஸ் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 150 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப மொத்தமா வந்து 200 மார்க்ஸ் நேர்கோடும் வட்டமும் வந்து செக்ஷன்ல இருந்து மட்டும் கிடைக்குது. அடுத்தது அல்ஜிப்ரா. நான் இங்கே அல்ஜிப்ராண்டுக்குள்ள மட்ட சமநிலை, இருப்பு விரிவு, இருபடி சமன்பாடு, மீதி தேற்றம், காரணி தேற்றம் இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கிறது. அப்போ எங்களுக்கு 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்னத்துல இருந்து? மட்ட சமநிலையிலையும் இருக்கு, இருப்பு விரிவுல இருந்து 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்போ 50 மார்க்ஸ் கிடைக்கும். இருபடி சமன்பாடையும் மீதி தேற்றம், காரணி தேற்றம் ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு எஸ்ஏ இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு 150 மார்க்ஸ் வரும். இப்போ எங்களுக்கு அல்ஜிப்ராவுல டோட்டலா வந்து செய்தோம்னு சொன்னா 200 மார்க்ஸ் வரும். அடுத்தது வரிசை மாற்றமும் சேர்மானமும், அடுத்தது தொடர்கள், இது ரெண்டுக்கும் வந்து சேர்ந்த மாதிரி எங்களுக்கு 12வது எஸ்ஏ இருக்கு. அந்த எஸ்ஏ செலக்ட் பண்ணோம்னு சொன்னா 150 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது தாயங்கள், எங்களுக்கு அரைவாசி எஸ்ஏ இருக்கு. அதாவது 13ல ஏ பாட்டா வரும். அதுக்கு ஒரு 75 மார்க்ஸ். இப்படித்தான் வந்து செக்ஷன் வைஸா வந்து மார்க்ஸை வந்து எங்களோட பியூர் பேப்பருக்கு வந்து அங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நாங்க எந்தெந்த கேள்விகளை எடுக்கிறது எங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ரைட், இப்போ நான் கால்குலஸுக்கு வருவோம். கால்குலஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, வகையீடு தொகையீடு எல்லை, இந்த 3 சாப்டருமே கிளியரா இருந்தா, இந்த 3 சாப்டரும் கிளியரா இருந்தா எங்களுக்கு 1000க்கு 375 மார்க்ஸ் கிடைக்க போகுது. அதாவது இது என்ன, ஒரு எக்ஸாம் பேப்பர்ல எங்களுக்கு கிடைக்க போற மார்க்ஸ் 1/3 பங்கை விட 3ல ஒரு பங்கை விட கூட, 3ல ஒரு பங்கை விட கூடவான மார்க்ஸ் வந்து கால்குலஸை செலக்ட் பண்றதால உங்களுக்கு வரப்போகுது. இப்போ கால்குலஸ்குள்ள இருக்கிற பாடங்களும் அவ்வளோ கஷ்டமான சாப்டர்ஸ்ன்றதுக்கு இல்லை. வகையீடா இருக்கட்டும், தொகையீடா இருக்கட்டும், எல்லைகளா இருக்கட்டும், எல்லாம் ஈஸியான பாடம். வகையீடுன்றது ஒரு ஈஸியான சாப்டர். தொகையீடுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருக்குன்னு சொன்னா தொகையீடுக்கு ஐடியாவா இருக்கு சரியான ஈஸி. எல்லை வந்து நார்மலாவே வந்து ஒரு ஈஸியான சாப்டர். அது இங்க படிக்கக்குள்ள வந்து ஸ்டார்டிங் பேசிக் ஒழுங்கா படிச்சீங்கன்னு சொன்னா எல்லையில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தானே வரும், அது படிவா செய்யலாம். அப்ப எல்லை வகையீடு தொகையீடு இந்த 3 செக்ஷனையும் நீங்க கவர் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சொலிடா வந்து 375 மார்க்ஸ் எடுக்கலாம். அதாவது உங்களோட ஃபுல் மார்க்ஸ்லயே வந்து 3ல் ஒரு மார்க்ஸ் வந்து இந்த வெறும் இந்த 3 சாப்டர்ஸை படிச்சாலுமே வந்துடும். அதை விட்டுட்டு அடுத்த பாதம்னு சொன்னா உங்களுக்கு நேர்கோடும் வட்டமும் வாங்க. நேர்கோடும் வட்டம் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இதுல இருந்து மொத்தமா கிடைக்கிறது 200 மார்க்ஸ். நேர்கோடும் வட்டம் என்ற இந்த பாடம் முழுக்க தியரி பேஸ்ட். உங்களுக்கு தியரி வந்து ஃபுல் கிளியராக இருக்கும்னு சொன்னா அந்த தியரியில இருக்கிற ஈக்குவேஷன்ஸையும் அந்த தியரியில இருக்கிற ஐடியாஸையும் டிரெக்டா வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் எங்களுக்கு கேள்வி வரும். ஃபர்ஸ்டா ஒரு தியரியை வந்து எங்களுக்கு என்ன செய்வாங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை அடுத்துதான் வந்து கேள்வி வர மாதிரி தான் நேர்கோடும் வட்டமும் எஸ்ஏ பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். இங்க பாருங்க. அப்ப நேர்கோடும் வட்டமும் வந்து செலக்ட் பண்றதும் ஒரு நல்ல ஐடியா. உங்களுக்கு தியரி வந்து ஃபுல் கிளியராக இருக்கும் என்றால் நேர்கோட்டுல இருக்கிற தியரிகளும் வட்டத்துல இருக்கிற தியரிகளும் உங்களுக்கு ஃபுல் கிளியராக இருக்கும்னு சொன்னா இந்த 200 மார்க்ஸ்ன்றது ஷுவரான மார்க்ஸ். அதுல வேற கதையே இல்லை. அப்ப கால்குலஸ் செலக்ட் பண்றது எவ்வளவு நல்லதுமோ அதே மாதிரி நேர்கோடும் வட்டமும் உங்களுக்கு தியரி கிளியர்னா மட்டும் செலக்ட் பண்றது நல்லது.
அடுத்தது அதே மாதிரி அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் பார்க்கக்குள்ளங்களுக்கு மட்டு சமநிலை, அடுத்தது ஈருறுப்பு விரிவு. இது ரெண்டும் என்னத்துக்கு வரப்போகுது? நார்மலா வந்து என்னதுக்கு வரும்? ஸ்ட்ரக்சருக்கு தான் வருது. ஈருறுப்பு விரிவு சில வேளைகள்ல வந்து எஸ்ஐக்கு வரலாம், வராமலும் போகலாம். ஆனா ஸ்ட்ரக்சர்ல ஷூரா வரும். ஸ்ட்ரக்சர்ல ஈருறுப்பு விரிவு வந்தால் வரிசை மாற்றம் சேர்மானம் வந்து அங்க வரும், இதுல தான் வரும், எஸ்ஐல தான் வரும். ஒருவேளை எஸ்ஐக்கு வந்து ஈருறுப்பு விரிவு வருமாக இருந்தால் வரிசை மாற்றம் சேர்மானம் எங்க மாறுவார்? ஸ்ட்ரக்சருக்கு மாற மாதிரி இருக்கும். நாங்க நீங்க நிறைய பேப்பர்ஸ் செய்யக்குள்ள அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ மட்டு சமநிலைன்றதுக்கு வந்து நீங்க கேள்வி மாடல்ஸ், அதாவது நீங்க நார்மலா தியரி நீங்க கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, அதை வச்சுக்கொண்டு நீங்க பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற நார்மலான கேள்வி மாடல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா மட்டு சமநிலைக்கு வந்து இப்படித்தான் ஐடியான்றது உங்களுக்கு வரும். ஈருறுப்பு விரிவும் அதே மாதிரி தான். அடுத்தது இருபடி சமன்பாடும், மீதி தேற்றம், காரணி தேற்றம், இது எல்லாமே வந்து நாங்க ஒன்றா படிப்போம், ஸ்டார்டிங்லேயே படிச்சிருவோம். ஸோ இதையும் வந்து செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நீங்கள் செய்து பார்த்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ் கிடைக்க போகுது. அடுத்தது தாயங்களும் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சேர்ந்த மாதிரி வரும். தாயங்கள் ஒரு ஈஸியான பாடம், வெறும் தியரியை வச்சு கொண்டு செய்கிற பாடம் தான் தாயம். இதில் எங்களுக்கு வந்து அப்போ அந்த 75 மார்க்ஸ் ஷூராக எடுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொஞ்சம் வடிவாக விளங்கி படித்தோம்னு சொன்னால் இந்த 100 மார்க்ஸ் எடுக்கிறது நல்லா. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சு தான் ஆகணும், எங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. ஸோ படிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் அந்த டீப்பாக கொஞ்சம் விளங்கி படிச்சிங்கன்னு சொன்னால் எஸ்ஏஎம் வந்து செய்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த 100 மார்க்ஸ் ஷூராக எடுக்கலாம். அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக்கு வந்தோம்னு சொன்னால் ட்ரிக்னோமெட்ரிலேயும் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு தெரியும் 32 சமன்பாடு இருக்குமேனு, அந்த சமன்பாடுகளில் கிளியராக இருக்கணும். அடுத்தது சைன் லோ காஸ்லோ, அடுத்தது வந்து இன்வர்ஸ். இந்த விளவும் வந்து கிளியராக இருக்கும்னு சொன்னால் ட்ரிக்னோமெட்ரி வந்து செய்கிறது ஒரு ஈஸியான விஷயம். ஸோ ட்ரிக்னோமெட்ரி செய்தாலும் வந்து எங்களுக்கு வந்து 175 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் என்னத்தை செலக்ட் பண்ண போறீங்க, நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி வந்து ரெடியாக போறீங்க, நீங்கள் என்னத்தை செலக்ட் பண்ணி செய்ய போறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் நல்ல கிளியராக வந்து ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர்ஸை ரெடியாகி எடுத்துடணும். எங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக வந்து என்ன செய்யுங்க, நல்ல வடிவாக வந்து அதை ரெடி பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலாக வந்து என்ன ஒரு பியூர் பேப்பர் மார்க்ஸ் அலோகேஷன்ஸாக இருக்கும். உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த 22 பேப்பரை வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்காக தான் காட்டினேன், என்னென்ன பேப்பர்ஸ் வந்திருக்குமெண்டு. நீங்கள் 2019 24 வரைக்கும் நடந்த பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உங்களுக்கு வந்து இப்படித்தான் மாடல் வருதுன்றது இன்னும் கிளியராக விளங்கும். தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்ளைட் வந்து டீகோட் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பாருங்க, ரெடியாக இருங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்குமோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் வந்து இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட படிக்கிற நிறைய பேருக்கு வந்து எப்படி மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறது ஐடியா இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.